ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் த ப்ரௌட் எம்பரர் ஆஃப் என்டினிட்டி எபிசோட் 17 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ப்ளூ ஃபயர் லோட்டஸை வந்து பார்க்குறான். அதுலேருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஃபயர் ஸ்க்ரோல் வந்து இருக்குது. இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம வந்து நீங்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 2 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ நான் எப்படியாவது இது வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிற 5 டாப் ஃபேமிலிஸ் வந்தவங்க வந்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மணியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்கே குயித்தியான் வந்து அவனோட மணியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இன்னொரு ஃபேமிலியை சேர்ந்தவன் வந்து அது எனக்கு தான் சொந்தம், நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே எல்லாருமே வந்து அவங்க மணியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. மில்லியன் கணக்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இவன் 25 மில்லியன் அப்படின்னு சொல்லி வந்து குயித்தியான் வந்து சொல்கிறான். இதுக்கு மேலே வந்து யாராவது பெட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, யாரும் இல்லைன்னு சொன்னால் இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லி அவங்ககிட்டயே வந்து அந்த ஸ்க்ரோலை வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோ வந்து அதை எப்படியாவது வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவன் வந்து அவனோட பில்லை வந்து வாங்கி வச்சுக்கிறான். இங்கே வந்து அந்த அனௌன்ஸ் பண்ண வந்து பொண்ணு வந்து சொல்கிறாங்க, நீ தானே அந்த பில்லை உருவாக்குன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுருக்கீங்க, நான் எதுவும் உருவாக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுறான். ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி அந்த எல்டரை வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோ கூட பேசுகிறவங்க அது, நான் அவனை கிட்டே இருந்து வாட்ச் பண்ணணும், அப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வராங்க. இங்கே குயித்தியன் வந்து வெளியே அவன் ஃபேமிலி கூட சேர்ந்து போயிட்டுருக்கான். அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்து மற்ற ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே வராங்க. அவங்களும் வந்து அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்க்ரோலை வந்து வாங்கணும்னு நினச்சி தான் வந்து வராங்க. நம்ம ஹீரோவும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டே போகலாம், நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைம் வந்து 2 ஃபேமிலியும் சேர்ந்தவங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்க்ரோலை ஒழுங்காக எங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி குயித்தியானை பார்த்து வந்து சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லி அப்படி குயித்தன் வந்து சொல்கிறான். அவங்க பேசுகிறவங்க எல்லாருமே வந்து பவர்ஃபுல்லான டவர் ஃபார்மேஷனை வந்து வச்சுருக்காங்க. இவங்க குயித்தியான ஒன்று அப்பா தாத்தா எல்லாத்தையும் வாங்க, எல்லாருமே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எவ்வளோ தைரியம் தான் என்னோட மருமகன்கிட்டே இருந்து வாங்குவேன், என் பையன்கிட்டே இருந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி 2 ஃபேமிலிஸ் வந்து அவங்களும் வந்து சண்டை போட்டிருக்காங்க. அங்கே எல்லரசெலாம் சேர்ந்து ஒரு பெரிய ஃபார்மேஷன் மாதிரி உருவாக்கி அங்கே இருக்கிறவங்களை வந்து தடுக்கலான்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்மேஷனை பார்த்ததும் இவங்களும் வந்து உடனே வந்து ஒரு பெரிய பேரியரை உருவாக்கணும்னு சொல்லி அவங்க சுற்றி ஒரு பெரிய பேரியரை வந்து உருவாக்குறாங்க. இவங்களும் வந்து சும்மா இல்லாமல் அதோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, பேரியரோட பவரை. அது இவங்களால் வந்து தாக்கு பிடிக்கவே முடியல. இப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு தாக்கு பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க வந்து அந்த ஃபார்மேஷன்லேயே வந்து ஒரு பெரிய பவரை யூஸ் பண்ணி வந்து அந்த பேரியரை வந்து பிரேக் பண்ணலான்னு சொல்லி வந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பேரியரும் வந்து சுக்குநூறாக வந்து உடஞ்சிருச்சு. உங்களால் நீங்களாம் என்ன நினச்சிங்க, எங்களை தடுக்க முடியும்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இவங்களும் வந்து இவங்களால என்ன பண்ண முடியும் நினச்சி பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு பிளான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து குயித்தியனை வந்து பிடிச்சிட்டாங்க. ஒழுங்காக வந்து என் பையனை விட்டுரு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோவோட கிட்டே வந்து அவன் குயித்தியன் போட்டுற ரிங்கி வந்து பறந்து வந்து விழுந்தது. நம்ம ஹீரோவும் இதை பார்த்தோன்னே இதை எனக்கு நல்ல வாய்ப்பு, இங்கேருந்து தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே வந்து வேகமாக வந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வந்து அவங்க வந்து வராங்க. என்னால் ரொம்ப நேரம் வந்து இப்படி ஓடிட்டே இருக்க முடியாது, சீக்கிரமாக ஏதாவது வழியை வந்து கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்டர்ஸும் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டே வராங்க. நம்ம ஹீரோவும் ஓடியே வந்து அந்த மலையோட பாதி விளிம்பில் வந்து நின்றுட்டுருக்கான். ஒழுங்காக அதை எங்கேயாக்க கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த குயின்டியன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து கேட்குறாங்க. இல்லைன்னா இன்றைக்கி உயிரோடையே போக மாட்டேன், அவன் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லி குயின்டியன் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அவனோட 9 தண்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து ஒரு பெரிய 8th லெவல் சீலை வந்து கொண்டு வரான். போல் அட்டாக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறான். எம்பரர் போல் அட்டாக்கை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு வில்லை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏரோவை யூஸ் பண்ணி வந்து அது ரெண்டுமே வந்து மோதிக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சவொடனே அவங்க திரும்ப வந்து ஒரு ஏரோவை வந்து விடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து எம்பரர் போல் வந்து திரும்ப இன்னொன்று உருவாக்குறான். டபுளாக யூஸ் பண்ணி வந்து அதை வந்து தடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அதே மாதிரி ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆகிடுது. இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான், இவன் எனர்ஜியை வந்து அதை சேர்க்கறதுக்குள்ளே வந்து நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளட்டி ஸ்டோன் சீல் அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. அதுவும் இல்லாமல் இவனோட எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஸ்க்ரோல் ஆஃப் ஹெவன் ரெசல்யூஷன் அந்த ஸ்க்ரோலை வந்து வெளியே கொண்டு வருவான். அது வெளியே கொண்டு வந்தோடனே இங்கே யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. அது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் வந்து அந்த பிளட்டி ஸ்டோனை வந்து அழிச்சிருது. இவன்கிட்ட வந்து நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் இவனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மவுண்டைன் ராக்குன்னு சொல்லி ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான். அதுலேருந்து நிறைய விதமான பாறைகள் ஒன்றா சேர்ந்து வந்து இங்கே இருக்கிற எல்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. இவனை தடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இங்கே குயித்தியானவன் வந்து நம்ம ஹீரோ வந்து தடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவனோட தலையை வந்து
ரொம்பவே வந்து வலிக்கிற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கான். அவனை ஒழுங்காக விட்டுரு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்பவே வந்து வீக் ஆகிட்டான். இவர் ஆல்ச்சமிஸ்டாக கூட இருக்கான், அவன் என்னை விட ரொம்பவே வந்து டேலண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து ஒன்றையா சேர்ந்து இவங்களை வேணா அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த டைம் வந்து ஒரு எல்டர் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், என் பேர் வந்து லாங் தியான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.